ஒளியாண்டு என்பது நல்லா வச்சுக்க டைமை மெஷர் பண்ணுறது கிடையாது, நேரத்தை அளவிடுவது கிடையாது. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நேரத்தை அளவிடுவது கிடையாது. எதனை அளவிடுவதுன்னா தூரத்தை அளவிடுவது. இட் இஸ் எ மெஷர் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகேவா? லைட் இயர் இஸ் எ மெஷர் ஆஃப் டிஸ்டன்ஸ், நாட் த டைம். அது ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? ஷார்ட் ஃபார்மாக போடுறேன். டி இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்டு டி. அது என்ன? டி வந்து டிஸ்டன்ஸ், எஸ் வந்து ஸ்பீடு, இது வந்து டைம். எழுதிடுறேன் இதெல்லாம். ஸ்பீட் இன்டு டைம். ஓகேவா? நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஆண்டில் கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஓகே. இப்போ டைம் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லைட்டோடைய ஸ்பீடை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். லைட்டோடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டர். ஓகேவா? 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட்ஸு. ஓகே, ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகுது. இப்போ நம்ம லைட் இயர் எதில் கண்டுபிடிக்கிறோம்? ஆண்டுக்கு கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஆண்டுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது இந்த டைமை கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டுக்கு நொடிக்கு இவ்வளோ, ஆண்டுக்கு நம்ம எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? எப்போ? இயருக்கு எவ்வளோன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் பாருங்கள். கேல்குலேஷன் எப்படி போட்டாங்கன்றதை சொல்கிறேன். 3 லேக் கிலோமீட்ரு. ஓகேவா? ஃபஸ்ட்டு செகண்ட்ஸு, அப்புறமா மினிட்ஸுக்கு 60 மினிட்ஸு, அதுக்கப்புறமா ஹவர்ஸ். ஓகேவா? மினிட்ஸ் என்னவா மாற்றுறேன்? ஹவர்ஸாக மாற்றுறேன். ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்? 3 லேக் கிலோமீட்ரு. ஓகே, 60 மினிட்ஸு, 60 செகண்ட்ஸு, 60 மினிட்ஸு, அப்புறமா எத்தனை ஹவரு? 24 ஹவர்ஸு. அதுக்கப்புறமா எத்தனை? அப்போ ஒரு ஹவருக்கு, ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். அப்போது ஒரு இயருக்கு 365 நாள். ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே 60 தான் வரும். ஒரு 60 தான் வரும். சரியா? எப்படி போடுறாங்க? 3 லட்சம் கிலோமீட்ரு. ஓகேவா? 60 நொடி. ஓகேவா? 1 ஹவரு 60 நிமிஷம். ஓகேவா? 60 நிமிஷம். இப்போ வந்து 60 செகண்ட்ஸு 1 நிமிடம். ஓகேவா? அப்படியும் சொல்லலாம். 60 நிமிடம் 1 ஹவரு. ஓகேவா? 1 ஹவர் சொல்லிட்டேன். ஓகேவா? 24 மணி நேரம் ஒரு நாள். ஓகேவா? 365 நாள். ஓகேவா? 365 நாள் ஒரு இயர். இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். ஓகேவா? 3.154 இன்ட்டு 10 to the power of 7. ஓகேவா? என்னதான் கிலோமீட்டர் பெர் இயர். ஓகேவா? ஒரு இயருக்கு இவ்வளோ தூரம் ஸ்பீட், இவ்வளோ தூரம் கிடக்குது டைம் இது. ஓகேவா? சாரி, இது டைம். ஓகேவா? இவ்வளோ டைம் இது ஆகுது. என்ன சொல்ல வரேன்னா சிம்பிளாக ஒரு செகண்ட்ஸுக்கு இவ்வளோ தூரம் கிடக்குதுங்க. எவ்வளோ தூரம் கிடக்குது? 3 லட்சம் கிலோமீட்டர் கிடக்குது. ஓகேவா? அதே போல் ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ தூரம் கிடக்குது? இதுதான் டைம். இப்போ டிஸ்டன்ஸை பார்த்துடலாமா? டிஸ்டன்ஸ் என்ன? ஸ்பீடு. ஒளியோட ஸ்பீடு என்ன? 3 லட்சம் கிலோமீட்ரு இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணோம் டைம். ஓகேவா? இன்ட்டு 10 to the power of 7. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் கால்குலேட் பண்ணி கிலோமீட்டர் இயரில் தான் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? அதே போல் இதுவும் கிலோமீட்டரில் இருக்குது. ஓகே, அப்போ இது கிலோமீட்ரு சொல்லிட்ட ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பெர் செகண்ட்ஸில் இருக்குது. சரியா? அப்போது இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9.46 இன்ட்டு 10 to the power of 12. இது மல்டிப்ளை பண்ணி இந்த ஆன்சர் வரும் கிலோமீட்டர் பெர். ஓகேவா? இது டைமில் இருக்குது. எதில் இருக்குது பார்த்தீங்கன்னா இயரில் இருக்குது. சரியா? அதாவது ஒரு நொடிக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் ஆகுதுங்க. 3 லட்சம் கிலோமீட்டர் ஆகுது, ஒரு நொடிக்கு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் ஒரு இயருக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அதுதான் இந்த கான்செப்ட். 3.154 இன்ட்டு 10 to the power of 7 ஆகுது. இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எங்கள் நேரத்தில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸ்பீடை போடுங்க, டைமோட ஸ்பீடை போடுங்க, சாரி ஒளியோட ஸ்பீடை போடுங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வருங்க. ஓகேவா? இது இப்படியும் போடலாம், இல்லைனா இப்படியும் போடலாம். 9.46 இன்ட்டு 10 to the power of 15 மீட்டர் பெர் செகண்ட்ஸும் போடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன சொல்ல வரேன்? ஒரு ஒளி தான் இருக்கிறதுலே நம்மளுடைய ஃபாஸ்டஸ்ட் ட்ராவலிங் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஃபாஸ்டஸ்ட்டாக ட்ராவல் ஆகக்கூடிய எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒளி தான். அந்த ஒளி வந்து ட்ராவல் ஆகுது. ஒரு நொடிக்கு இவ்வளோ ஆகுது. ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ தூரம் போகுது? இட் இஸ் ஏ மெஷர் ஆஃப் டிஸ்டன்ஸ். அப்போ எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னா இவ்வளோ தூரம் போகுது. ஒரு ஆண்டுக்கு ட்ராவல் ஆச்சு அப்படின்னா 9.46 into 10 to the power of மீட்டர் பெர் செகண்ட் அப்படியும் நம்ம சொல்லணும். இவ்வளோ தூரம் ஆகும். ஓகே, ஒரு ஒளி வந்து ஒரு நியராக ட்ராவல் ஆச்சுன்னா இவ்வளோ தூரம் ஆகும். சரிங்களா? இட் இஸ் ஏ மெஷர் ஆஃப் டிஸ்டன்ஸ். அதுதான் பல லட்சம் ஒளியாண்டு.
பல மில்லியன் ஒளியாண்டுன்னு சொல்கிறாங்களே, அந்த ஒரு ஒளியாண்டு என்பது இந்த வேல்யூ. இதாங்க கான்செப்ட். இது தியரியாகவும் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? பாரு, ஒளி என்பது ஓகேவா நீளம் அல்லது தூரத்தின் அலகு. ஒரு வருடத்தில் கடக்கும் தூரம் அது. ஓகேவா? நாட் இஸ் எ மெஷர் ஆஃப் டைம், இட் இஸ் எ மெஷர் ஆஃப் டிஸ்டன்ஸ். அதுதான் ஃபார்முலா போட்டிருக்க. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். அப்ராக்சிமேட்டாக 3 லட்சம் கிலோமீட்டர். அதான் இப்படி கால்குலேட் பண்ணுறோம். சரியா? இப்போ ஒரு ஒளியாண்டு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? புரிஞ்ச ஒளியாண்டுன்னு சொல்கிறல, இந்த கான்செப்ட் தான் இந்த ஒளியாண்டு. 2 வாட்டி பாருங்க, புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இந்த இமேஜ் பாருங்களேன். இந்த இமேஜ் வந்து ஒருத்தர் கேப்சர் பண்ணார், ஒரு ஃபோட்டோ பிடிச்சாரு. அது யார் ஃபோட்டோ பிடிச்சாருன்றது நான் சொல்கிறேன். இந்த இமேஜ் நீங்கள் பாருங்கள். இது என்னது? இது வட்டமாக வடை மாரி இருக்குது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கேலக்ஸி. ஒன்றுமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபஞ்சம். ஓகேவா? பார்த்துங்க. ஒரு கேலக்ஸினா அப்போ என்னது? ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ் எடுத்துக்கோங்க. மேலே போட்டிருக்க பாருங்க. ஒரு யூனிவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன இருக்குது? அதிகமாக பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பில்லியன்னா என்ன? பில்லியன்னா 100 கோடி. 100 கோடி தான் ஒரு பில்லியன். அப்போ ஒரு கோடினா என்னது? 10 லட்சம். சாரி, 100 லட்சம். சரியா? அப்போ 10 லட்சம்னா 1 மில்லியன். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பேசிக்ஸ். இப்போ 1 பில்லியன் நீங்கள் அது வந்து நீங்கள் இமேஜின் பண்ணாது எந்த அளவு. 100 கோடி பாது. ஓகேவா? 100 கோடின்னு சொல்லலாம், 1000 மில்லியன்னு சொல்லலாம். ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. 1 பில்லியன்ன்றது 100 கோடி. ஓகேவா? அப்போனா 100 கோடி கேலக்ஸி சேர்ந்தது தான், பிரபஞ்சம் சேர்ந்தது தான் யூனிவர்ஸ். அதுக்கு மேலேங்க நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு இங்கே சொல்றாங்க பில்லியன்ஸ் ஆஃப் பிரபஞ்சம் சேர்ந்தது தான் ஒரு யூனிவர்ஸ். அப்போ கேலக்சிக்குள்ள என்ன இருக்கும்? கேலக்சிக்குள்ள பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கும். பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், பிளானட்டு, கேஸ், டஸ்ட்டு, டார்க் மேட்டர்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் சோலார் சிஸ்டம். அப்போ ஒரு கேலக்சிக்குள்ள என்ன இருக்கும்? பில்லியன்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம் இருக்கும். புரியுதுங்களா? அந்த பில்லியன்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம்குள்ள தான் இந்த ஸ்டார்ஸு, பிளானட்ஸு, கேஸு, டஸ்ட்டு, அந்த கருப்பு இடம் தான் இருக்குது. நம்ம ஸ்பேஸில் கருமையான இடங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதான் டார்க் மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டார்க் மேட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் யூனிவர்ஸ். சரியா? இப்போ இது பார்க்குறீங்க இல்லையா, இந்த இமேஜ், இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட ஒளியாண்டு தூரங்கள் இருக்கக்கூடிய பிரபஞ்சங்கள். இதெல்லாம் நம்ம மட்டும்தான். இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, நம்மலாம் ஒன்றுமே கிடையாது. யார் ஒரு சின்ன நம்மலாம் வந்து மைக்ரோஸ்கோப்புக்குள்ள பார்த்தா கூட நம்ம தெரிய மாட்டோம். ஆனால் நமக்குள்ளே எவ்வளோ பொறாமை, எவ்வளோ வந்து சண்டை பிரச்சனைகள் நினச்சி பாருங்க. நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம யூனிவர்ஸை நினச்சி பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஒரு சைஸே கிடையாதுங்க. புரியுதா? பாருங்க, இதெல்லாம் நம்ம பல லட்சம் ஒளியாண்டு தூரத்தில் இருக்கக்கூடிய கேலக்சிஸ். இது கிளஸ்டர் ஆஃப் கேலக்சிஸ். இந்த கேலக்சிஸோட சைஸ் நான் சொல்லிட்டேன். அப்போ எவ்வளோ கேலக்சிஸ் இருக்கு பாருங்க. கண்ணு கெட்டாத தூரங்கள் மாதிரி இருக்குது. ஓகேவா? ஒரு தனை இறச்சி போடுறீங்கன்னா எவ்வளோ தனைகள், அது கூட இல்லைங்க, நிறைய, இன்னும் அது ஏகப்பட்டது, சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் இமேஜின், அதாவது நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு கூட இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம பேரண்டத்தில் இருக்குது, நம்ம ஸ்பேஸில் இருக்குது. சரியா? இதை யார் கேப்சர் பண்ண? ஃபஸ்ட்டு இமேஜஸ்லாம் காட்டுறீங்க. இதுதாங்க நெபுலா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கேப்சர் பண்ணாரு. யாருன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இதான் நெபுலா பாருங்க. நம்ம அது வந்து ஒரு லைட்டு கலர் கொடுத்தா எப்படி இருக்கும்னு பாருங்க. இதுதான் நெபுலா. இட்ஸ் மேட் அப் ஆஃப் கேஸ், டஸ்ட்டு. இதுதான் வந்து ஸ்டார்ஸ் உருவாகிறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது தான் நெபுலா. நம்ம இமேஜாக நான் காட்டுறேன். இதெல்லாம் பாருங்க, ஒரு கேலக்ஸி, ஸ்பைரல் கேலக்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம இருக்கிறது பாலண்ட மில்கிவே கேலக்ஸி மாதிரி இது ஒரு கேலக்ஸி. இதெல்லாம் வந்து பல லட்சம் ஒளியாண்டு தூரத்தில் இருக்கிறது கேப்சர் பண்ணது. சரியா? அடுத்தது பாருங்க, இது ஒரு நெபுலா. எப்படி இருக்கு பாருங்க நெபுலா. பார்த்தீங்களா? இப்போ இது பாருங்க, ஒரு ஸ்டார் வந்து அழியக்கூடியது. ஸ்டாருக்கும் வயசு இருக்குது. சரியா? ஸ்டாருக்கும் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வயசு இருக்குது. அந்த ஸ்டார் வந்து அழிஞ்சு போகக்கூடிய தருணத்துக்கு முன்னால் எடுக்கப்பட்ட என்னது பார்த்தீங்கன்னா இமேஜ். எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி நிறைய இமேஜ் பாருங்கள். இது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு கேலக்ஸி. இது ஒரு கேலக்ஸி, இது ஒரு கேலக்ஸி, இது ஒரு கேலக்ஸி, இது ஒரு கேலக்ஸி. இதுதான் வந்து கிளஸ்டர் ஆஃப் கேலக்ஸி. இதுக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் பேர் வச்சுருக்காங்க. ஸ்டீஃபன் குன்னஸ் பேர் போட்டிருக்காங்க பாருங்க. இது யார் கேப்சர் பண்ணது? இங்கே பேர் போட்டிருக்காங்க. சரியா? சொல்கிறேன், அதை யாருன்னு சொல்கிறேன். இமேஜோட காட்டுறேன். இது வந்து கிளஸ்டர் ஆஃப் கேலக்சிஸ். ஒன்று ஒரு கேலக்சிஸ். இது வந்து எவ்வளோ ஒரு லட்சம் ஒளியாண்டு பாருங்க. 1 lakh லைட் இயர்ஸ் தூரம். லைட் இயர்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நான் சொல்லிட்டேன். அது போல் 1 லட்சம் ஒளியாண்டு தூரத்தில் இருக்கிறது தான் இது. இது எவ்வளோ ஒளியாண்டு தெரியுமா? 2.5 லட்சம் ஒளியாண்டு தூரம். 2.5 லட்சம் ஒளியாண்டு தூரத்தில் இருக்கக்கூடியது தான் இது. ஓகேவா? இது ஸ்டீஃபன் குன்னட் பேர். கிளஸ்டர் ஆஃப் கேலக்ஸி. சரியா? இதெல்லாம் யார் கேப்சர் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கேப்சர் பண்ணுச்சு. யார் கேப்சர் பண்ணா? இதுதான். இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ்
தொலைநோக்கி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? இது ஃபுல்லாவே இந்த தொலைநோக்கி என்பது நம்ம டெலஸ்கோப் மாரி அந்த பார்க்கறது அது கிடையாது. இது தொலைநோக்கி. இது ஃபுல்லாவே கோல்டு ஃபாயிலால ஆனது. ஃபுல்லா கோல்டு கோட்டிங். சரியா? அது எங்க தெரியுமா இருக்கு? நம்மளுடைய எர்த்ல இருந்து 1.5 லட்சம் மில்லியன் கிலோமீட்டர் 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல கொண்டு போய் இதை வச்சிருக்காங்க. சரியா? அங்கிருந்து நமக்கு இப்ப இந்த கேப்சர் பண்ண போட்டோ தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம். இப்போலாம் இமேஜ் எல்லாம் காட்டணும் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து அந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் கேப்சர் பண்ண இமேஜஸ். சரியா? ஓகே. நம்மளுடைய பூமியோடைய மிகப்பெரிய தொலைநோக்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 2021 லான்ச் பண்ணுறாங்க. யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசாவும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. நாசா தான் மெயினாக அவங்களுடைய ஹெல்ப்பர் தான். யார் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருந்தது யார் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அப்புறம் கெனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இவங்க 3 பேரும் கொலாபரேஷனோட நடத்துனது தான் இந்த ஜேம்ஸ் ஸ்பேஸ் ஒரு பெரிய ஈவெண்ட். ஓகேவா? இது சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி அது இமேஜஸும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இன்னும் நிறைய இமேஜஸ் இருக்குது, அதெல்லாம் நான் கொண்டு வர முடியாது. ஜஸ்ட் முக்கியமாக இந்த நெபுலா பற்றி காட்டணும் இல்லையா, கேலக்ஸின் என்னன்னு காட்டணும்ல, அது இமேஜஸை நீங்கள் பார்த்தீங்க இப்போ அதெல்லாம். சரியா? ஸோ இதுதான் வந்து ஜேம்ஸ் ஸ்பேஸ் டெலஸ்கோப் கேப்சர் பண்ணது. ஓகேவா? இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எங்கே இருக்குது, எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்னா லெக்ராஞ்சி பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எத்தனை லெக்ராஞ்சி பாயிண்ட்னா மொத்தம் நம்மக்கிட்ட 5 லெக்ராஞ்சி பாயிண்ட்டை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். L1, L2, L3, L4, L5 அப்படின்னு சொல்லிட்டு 5 லெக்ராஞ்சி பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த L2 பாயிண்டில் இருக்குது. ஓகேவா? எர்த்துக்கும் சூரியனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 15 மில்லியன் கிலோமீட்டர். அதில் 1% தான் இது. 1.5 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இது. ஓகே, எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த L2 பாயிண்ட். இந்த L2ல தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இருக்குது. அந்த இடத்துலையும் அதை வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு லெக்ராஞ்சி பாயிண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு நான் டீட்டெயில்டாக வரக்கூடிய வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் கண்டினியூஸாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறதுக்கான டைம் இது இல்லை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் அதை இப்போ சொல்ல மாட்டேன். போக போக அது ஏன் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறாங்க, அது எதுக்காக அது யூஸ் ஆகுது, ஏன் வந்து ஐடென்டிஃபை இத்தனை லெக்ராஞ்சி பாயிண்ட்ஸு கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதெல்லாம் நான் போக போகன்றதை சொல்லிட்டேன். சரியா? ஓகேவா? ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துல வச்சுருக்காங்க. L2 பாயிண்டில் வச்சுருக்காங்க. எதை வச்சுருக்காங்க? ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை வச்சுருக்காங்க. அந்த டெலஸ்கோப் எவ்வளோ பெருசு அப்படின்னா வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் டெலஸ்கோப் அதுதான். அது எப்படி கேப்சர் பண்ணுறது? இப்போ இந்த இமேஜ்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த இமேஜில் எப்படி வாங்க. ஓகே, இங்கேருந்து நம்ம அந்த டெலஸ்கோப்பில் வந்து பார்த்தா லைட்டில் அப்படியே தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கேப்சர் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. இது எப்படி கேப்சர் பண்ணுது அப்படின்னா எதை யூஸ் பண்ணினா இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ராரெட் ஸ்பேஸ் டெலஸ்கோப். அது எதை யூஸ் பண்ணுது? அகச்சிவப்பு கதிர்வீச்சை பயன்படுத்தி தான் இந்த இமேஜஸ்லாம் நமக்கு கொண்டு வருது. என்ன ஃபார் எக்ஸாம்பிள் விசிபிள் ரேஸ் அப்படின்னு ஒரு இருக்கும். விசிபிள் ரேஸ், யூவி ரேஸ், கதிர்வீச்சு. ஓகேவா? கதிர்வீச்சு, அப்புறம் ஐஆர் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் கேள்விப்பட்டீங்க. ரேடியோ வேவ்ஸு, இந்தமாதிரி நிறைய வேவ்ஸ் இருக்குது இல்லையா? அது ஒன்றுத்துக்கும் ஒரு வேவ் லென்த் இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோ வேவ்ஸ்னு ஒருத்தர் இருப்பார். இதெல்லாம் சயின்ஸில் சொல்லணும், ஜஸ்ட் இப்போ ஒரு பேசிக் மட்டும் சொல்லிடுறேன். ரேடியோ வேவ்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய வேவ் லென்த் வந்து இருக்கிறதுல மற்ற வேவ்ஸோடைய அதிகம். ஓகேவா? ஆனால் இதுக்கு எனர்ஜி வந்து ரொம்ப கம்மி. ஓகேவா? இந்த மாரி ஒரு நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. ரேடியோ வேவ்ஸு, யூவி ரேஸு, ஐஆர் ரேஸு, இன்ஃப்ராரெட் ரேஸு, அந்த மாதிரி விசிபிள் ரேஸ். விசிபிள்னா நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய கதிர்வீச்சு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசிபிள் ரேஸ். நம்ம தூரத்துலேருந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் விசிபிள் ரேஸ் மூலயமா பார்த்துடலாம். அப்போது இப்போ விசிபிள் ரேஸ் இருக்குது நம்ம பார்க்கக்கூடியதை வச்சுக்கோங்க. ரொம்ப தூரமாக இருக்கிறதுல நம்ம பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், நிறைய வந்து அப்டாக்கிள்ஸ் இருக்கும். அதனால நம்ம வந்து விசிபிள் ரேஸ்னால பார்க்க முடியாது. அதனால நம்ம இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் என்ன யூஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப் யூஸ் பண்ணுது. அது என்ன இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப் அப்படின்னா இப்போ சன்லைட்டில் என்னென்ன லைட் வருது? விசிபிள் ரேஸும் வருது. சன்லைட்டை எடுத்துக்கோங்களேன், சன்னுன்னு வச்சுக்கோங்களேன். விசிபிள் லைட்டும் வரும், விசிபிள் ரேஸும் வரும். அதான் நம்ம பார்க்கக்கூடியது. சன்னுடைய வெளிச்சத்தை பார்க்கறது நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுதான் விசிபிள். அது கூட இன்னொன்றும் வரும், ஐஆர் ரேஸும் வரும், இன்ஃப்ராரெட் ரேஸும் வரும், யூவி ரேஸும் வரும்.
இப்போ சன்னு நம்ம மேலே படுது, அந்த சன் லைட்டை நம்ம பார்க்குறோம். சன்னு நம்ம மேலே படும்போது சன்னுடைய ஹீட்டை நம்ம ரியலைஸ் பண்ணுறோம், சுடுது பார்த்தீங்களா? அந்த கதிர்வீச்சு தான் இன்ஃப்ராரெட் ரேஸ். அந்த இன்ஃப்ராரெட் ரேஸை வச்சு தான் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, தூரமாக இருக்கிற பொருளை கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி தூரமாக இருக்கிற இன்ஃப்ராரெட்டை வச்சு கண்டுபிடிக்கிறோம்னா, அது வந்து எந்த டஸ்ட் பார்ட்டிகல் இடையில இருந்தாலும், எந்த ஒரு அப்டாக்கிள்ஸ் இருந்தாலும் கிளியராக அதை வச்சு கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, ஹீட் அனலைஸ் பண்ணும். இந்த இடத்துல ஹீட் அதிகமாக வருதுன்னா, இந்த இடத்துல கதிர்வீச்சு அதிகமாக இருக்குது, அதை அப்படியே பிக்சராக கால்குலேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? யூவி ரேஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? ஓகேவா? அதாவது நம்மளுடைய பாடிக்கு வந்து விட்டமின் டிக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் இது வந்து கரெக்டாக நம்ம டேரெக்டாக ரொம்ப நேரம் பட்டுதானே நமக்கு கேன்சர்லாம் வரதுக்கான பாதிப்புகளும் இருக்குது. எது பார்த்தீங்கன்னா இந்த யூவி ரேஸ். ஸ்டெரிலைசேஷன், அதாவது மைக்ரோ இந்த நுண்ணுயிர்கள்லாம் அழிக்கிறதுக்காக இந்த யூவி ரேஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய ரேஸ் இருக்குது. நான் சயின்ஸில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டெலஸ்கோப் வந்து இன்ஃப்ராரெட் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணுது. ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிற பொருளை ஈஸியாக இந்த கதிர்வீச்சு மூலிமா கண்டுபிடிக்க முடியும். பல லட்சம் ஒளியாண்டுகள் தூரம் இருக்கக்கூடிய இந்த இமேஜஸ்லாம் எப்படி எதை வச்சு கண்டுபிடிச்சதுன்னா, ஜேம்ஸ் வெப்ஸு இன்ஃப்ராரெட் வேவ்ஸை வச்சு தான் கண்டுபிடிச்சது. அகச்சிவப்பு விண்வெளி தொலைநோக்கி அப்படின்ட்டு எதை சொல்லுவாங்கன்னா, இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த இன்ஃப்ராரெட் கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு தொலைநோக்கி இருந்தது தெரியுமா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹபிள் தொலைநோக்கி. இந்த ஹபிள் தொலைநோக்கி வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை கேப்சர் பண்ண முடியல. அதுக்கப்புறமா கொண்டு வந்தது இதனுடைய டிஃபெக்ட்ஸை ரெக்டிஃபை பண்ணி கொண்டு வந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் தொலைநோக்கி இன்னமும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த 1.5 கிலோமீட்டர் L2 பாயிண்ட்ல வச்சு இயங்கிட்டு இருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு இமேஜ் அனுப்பிட்டு இருக்கு ஜேம்ஸ் ஸ்பேஸ் டெலஸ்கோப். அதுக்கு முன்னாடி இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹபிள் ஸ்பேஸ் தொலைநோக்கி. இது வரதுக்கு முன்னாடி அப்ஜெக்டிவ் பார்த்துருங்க. ஓகேவா? அப்ஜெக்டிவ் என்ன சொல்கிறாங்க? ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி முதலாவது சுமார் 13.5 பில்லியன் வருடங்களுக்கு திரும்பி பார்ப்பது முதல் நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் திரள்கள் ஆரம்பகால பிரபஞ்சத்தின் இருளில் இருந்து உருவாகின்றன. அதாவது இந்த மீனிங் என்னன்னா, நீங்கள் பின்னாடி போக இல்லை, ஒரு பல லட்சம் ஒளியாண்டு தள்ளி போய் இருக்கிற ஆப்ஜெக்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன சொல்லுது? அந்த லைட்டு வந்து நம்மளை வந்து சேர பல லட்சம் ஒளியாண்டுகள் ஆகுது. அப்போனா பல லட்சம் ஒளியாண்டுக்கு முன்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்ற இருக்கிற ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அதுதான் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்போட நோக்கம். இதை தான் நான் சொல்ல வரேன். லுக் பேக் அரௌண்ட் 13.5 பில்லியன்ஸ் இயர்ஸ் ஆகோ. பிக் பேங்ஸ் எப்போ நடந்தது? 13.7 பில்லியன்ஸ் இயர்ஸ் ஆகும் நடந்ததுல. அந்த ஈவெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜஸ்லாம் எப்போ உருவாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? பிக் பேங்க் நடந்ததுக்கு அப்புறம் உருவான விஷயங்கள். இதுதான் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாராக மாற ஆரம்பிச்சுது. அதுக்கு வந்து பிளானட் எல்லாம் மாற ஆரம்பிச்சுது. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு, அதாவது ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கு முன்னாடி இருந்தது தான் இந்த ஹபிள் தொலைநோக்கி. 1990 கொண்டு வந்தாங்க. இது என்ன யூஸ் பண்ணுச்சு பாருங்க? விசிபிள் லைட்டும் அல்ட்ரா வயலட் ரேஸும் யூஸ் பண்ணுச்சு. ஓகேவா? இது வந்து 1.5 கிலோமீட்டர் தூரம்லாம் இப்போ மில்லியன் கிலோமீட்டர் தூரம்லாம் வைக்கல. ஜஸ்ட் நம்மளே 550 கிலோமீட்டர் அபவ் ஃப்ரம் தி எர்த்தில் தான் வச்சாங்க. சரியா? 1990 ஏவப்பட்டது. கண்ணுக்கு புலப்படும் ஒளி மற்றும் புற ஊதா கதிர்கள் தான் யூஸ் பண்ணுச்சு. எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹபிள் ஸ்பேஸ் தொலைநோக்கி. இது வந்து எங்கே வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 550 கிலோமீட்டர் தூரத்தில் வச்சிருந்தாங்க. ஸோ 2 தொலைநோக்கி நம்மளுக்கு இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் இருந்தது ஹபிள். அதுக்கப்புறமா வந்தது தான் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். சரியா? ஸோ நம்ம இதில் என்ன பார்த்தோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய சோலார் சிஸ்டம் எப்படி வந்தது, கண்ட்டும் லேப்லஸும் வந்து சொன்னாங்க. அது எப்படி வந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எதுலேருந்து வந்துச்சு? நெபுலாலேருந்து வந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா என்ன வந்துச்சு? இந்த பிரபஞ்சமே எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது எது மூலிமா வந்தது? பெருவெடிப்பு கோட்பாடு. அதுலேருந்து எப்படி வந்து எலிமெண்ட்ஸ், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்லாம் எப்படி வந்தது, அதுலேருந்து எப்படி ஆட்டம் உருவாச்சு, இதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். ஹைட்ரஜன், ஹீலியம்லாம் வந்ததுன்றதை பற்றி பார்த்தோம். ஓகே, பெருவெடிப்பு கோட்பாடு எப்படி வந்துச்சு நமக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து 2 தொலைநோக்கியை பற்றி பார்த்தோம். அது கேப்சர் பண்ண இமேஜஸ், ஃபோட்டோக்கெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? அது எது மூலியமாக கேப்சர் பண்ணுதுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரியா? ஒளியாண்டுனா எப்படின்றதை கேல்குலேட் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். ஓகேவா? அதுக்கப்புறமா 2 டெலஸ்கோப்பை பற்றி பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 2 டெலஸ்கோப்போடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஆல்ரெடி கேட்டுருக்காங்க நிறைய வாட்டி. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியின் தோற்றத்தை பற்றி வரும்.
சரியா? ஸோ கண்டினியூஸாக இது ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து சோலார் சிஸ்டம் எப்படி வந்துச்சு, யூனிவர்ஸ் எப்படி வந்துச்சு நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பூமி எப்படி வந்தது, பூமி இப்போ சோலார் சிஸ்டம் உள்ளே வந்துட்டோம், சன்னு ஸ்டார் எப்படி வந்தது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம எர்த்து எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எர்த்து இப்படி இருக்குன்னா முன்னாடி அப்படி கிடையாது, அப்படி எப்படிலாம் வந்துச்சு அப்படின்றது, நம்ம எப்படி வந்தோம், நமக்கு முன்னாடி யார் இருந்தா, டைனோசர்லாம் எப்படி வந்துச்சு, ஜஸ்ட் ஒரு சின்ன கிளான்ஸ் இதை அடுத்த பார்ட்டில் நம்ம பார்த்துடலாம். சரியா? ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். சேனலுக்கு தயவு செய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் தான் எனக்கு மோட்டிவேஷன். நீங்கள் நிறைய பேர் பார்த்து கமெண்ட் பண்ண தான் நான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கான எனக்கு ஒரு ஊந்து சக்தியாக நீங்கள் இருப்பீங்க. சரியா? ஸோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டைம் எனக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. நான் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டைமுக்கு நீங்கள் வீடியோ பார்த்து உங்களால் பார்க்க முடியும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.